பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 4 காரியங்களை பார்க்கலாம். 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது, நீ பயப்படாதே. இரண்டாவது, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் முதலாவது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் திகையாதபடிக்கு, அதாவது வருந்தி வாடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறபடியினால் விசுவாசத்தோடு நீங்கள் தைரியமுடையவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி பகுதியின்படி அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது, அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குகிறார். அதாவது நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை தாங்குகிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று. ஆகவே பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமானின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானாய் நீங்கள் இருக்கும் பொழுது அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார், வழி நடத்துவார். பிரியமானவர்களே, தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து 5 காரியங்கள் மூலமாக கர்த்தருடைய கரங்கள் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது, நாம் என்னென்ன பலன்களை பெறுகிறோம், அதாவது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கரத்தினால் ரட்சிக்கிறவர். ஆதார வசனம் 17வது சங்கீதம் 7 முதல் 14வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதை விதமாக கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவருடைய வலது கரத்தினால் அவர்களை தீங்கிலிருந்து தப்புவித்து அவர்களை ரட்சிக்கிறார் என்றால் மீட்டுக் கொள்கிறார், விடுதலை செய்கிறார். 2வது பகுதியை பாருங்க, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வசனத்தின்படி தாவீது கர்த்தருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், அதாவது வெளிப்படுத்தும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய வலது கரத்தினால் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்பிவித்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் ஆராய்ந்து அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை நோக்கத்தோடு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். எத்தனையோ இன்னல்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் தேவன் நம்மை கைவிடாதவராக அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்கி வழிநடத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய பலவிதமான நாமங்களில் ஒன்று அவர் அதிசயமானவர் என்று. வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை பல சூழ்நிலைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். எபிருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். பிரியமானவர்களே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு அற்புதத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வலது கரத்தினால் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, சில பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காம இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவர். அவர் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து உங்களுக்கான உதவியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது,
கரத்தினால் மூடுகிறார். ஆதார வசனம் யாத்ராகமம் 33 அதிகாரம் 22 வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை கடந்து போகும் பொழுது மோசேயை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அவருடைய மகிமை மோசே கடந்து போகும்போது அவனுக்கு நிழலாட்டமாக அவனை அது பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மகிமை நிறைந்தவர். அவருடைய மகிமைக்கு எல்லையே இல்லை. அவருடைய வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையினால் அவருடைய கரத்தினால் உங்களை மூடுகிறார். அது மாத்திரமல்ல, 91வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதுகாப்பார். சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவித்து மீட்டுக் கொள்வார். அவன் ஒருபொழுதும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களை, விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கிறது. இது நாம் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணல? கர்த்தருக்குள் நீங்க மன மகிழ்ச்சியா இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னிலிருந்து கர்த்தருக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த உபத்திரவங்களோ பிரச்சனைகளோ வந்தாலும் நீங்கள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சமாதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருப்பதே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவர்களாய் விசுவாசத்தில் வேரூன்றி தரித்து நின்று நீங்கள் வருகிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தீங்குக்கும் உங்களை தப்புவித்து அவர் உங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்வார், பாதுகாப்பார். பிரியமானவர்களே, அவருடைய மகிமையினால் உங்களை மூடி கண்மலையின் வெடிப்பிற்கு தப்புவித்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதவர். இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை என்று நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். அவரே உங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். 4வதாக கரத்தினால் மறைக்கிறவர். ஆதார வசனம் ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனம். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறதாவது நாம் என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் முன்னதாக அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாயிலிருந்து அதை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களை, அவருடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எவ்விதமான பிரச்சனைகளை மேற்கொண்டாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. 5வது கரத்தினால் உருவாக்குகிறவர். ஆதார வசனம் எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனம். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். எப்படி ஒரு களிமண் கர்த்தருடைய கரத்தில் இருக்குமோ நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மண்ணினாலே ஜீவ சுவாசத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம் களிமண்ணாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானபடி நம்மை வழிநடத்துவார், நம்மை உருவாக்குவார். பிரியமானவர்களே, அவர் உருவாக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் மிகுதியாக ஆனந்தமாக அது மனமகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறது. இதுவே நாமவே நாம் உருவாக்கப்படுகிறோம் என்று நாம் சில சுய சித்தத்தை செய்தோம் என்றால் நாம் பாதியிலேயே விழுந்து போகிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, அவர் நம்மை வணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிறவர், நம்மை மீட்டுக் கொள்கிறவர், நம்மை வணைந்து கொள்வார். 6வதாக கரத்தினால் உயர்த்துகிறவர். ஆதார வசனம் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்தவும் நம்மை மேன்மைப்படுத்தவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆகும். முதல் பகுதியை பாருங்க. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான காரியத்தை செய்ய வல்லவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கை நல்ல செட்டில் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வசனத்தின்படி உறுதிப்படுத்துகிறார். தேவனே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லவர். இன்றைக்கு உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய கரத்தினால் அது ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய கரத்தினால் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை புரிந்திய கரத்தினால் நம்மை உருவாக்குகிறார் என்பதை முன்புள்ள வசனத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தின்படி அவர் சகலத்தையும் ஆளுகிறபடியினால் அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் என்று நீங்கள் மனிதரிடத்தில் போய் நிற்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தினால் நம்மை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம் 24வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தாவீதுக்கு கர்த்தர் ஒன்றை சொன்னார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட கர்த்தர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி தாவீதுக்கு நிறைவேற்றினாரோ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கூட அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் உளவும் அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தரையை நம்பி இருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க மனதில் ஆழமாக நீங்கள் பதிந்து வைக்க வேண்டிய காரியம், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி வழிநடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினால் உங்களை மீட்டுக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையினால் உங்களை எல்லா தீங்குக்கும் மறைத்து அவர் பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையில் கனிமண்ணாக இருக்கிற நம்மை கர்த்தர் உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, சர்வத்தையும் சிருஷ்டித்த அவருடைய கரத்தினால் எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினால் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு நீங்காத தேவனாக உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க கரத்தை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. என்னை நீரே நடத்தும் என்று நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இதுவரை நீங்க செய்யல அப்படின்னா இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபத்துல இதை ஒரு விண்ணப்பமா நீங்க வைத்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவார். கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். கரடு முரடான பாதைகளை கூட கர்த்தர் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய ஃபியூச்சர் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய கையை, அதாவது உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி தப்புவித்து மறைத்து உங்களை உருவாக்கி உங்களை உயர்த்தி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றி உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை தவிர வேறொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும், அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும்,
அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் புதிய மனுஷனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை துதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் கூட அவரை பின்பற்றுகிறவளாய் இருக்கிறபடியினால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு பொழுதும் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. இந்த வசனத்தின்படி தேவனை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யாருமே இல்லை. கர்த்தரை போல அன்பு நிறைந்தவர் யாருமே இல்லை. அன்புக்கு ஒரு ரூபம் இருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. அவரை போல ஒரு நல்ல தேவன் நமக்கு இல்லவே இல்லை. எசேயா 45வது அதிகாரம் 22வது வசனம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார், அதாவது மீட்டுக் கொள்கிறார், அவர்களை காத்துக்கொள்கிறார். இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு. நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு மீண்டும் பாவம் செய்து பின்மாற்றத்திற்கு போய் நீங்க விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறது இது மாத்திரமே. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது, கர்த்தருடைய கரம் உங்களை உருவாக்குகிறது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவருடைய கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களை, எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். ஆனால் கர்த்தரை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த பூமி எங்கிலும் நீங்கள் சுற்றினாலும் அவரை போல உண்மையுள்ள தேவன் இங்கு ஒருவரும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு பின்மாற்றமான நிலையில் போன உங்களுடைய பாவத்தை விட்டுவிட்டு ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. பழையபடி ஜெபிக்கிறீங்களா? பழையபடி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து விண்ணப்பம் பண்றீங்களா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை துதிக்கிறீங்களா? பாடல்களை பாடி அவரை போற்றுகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ செய்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை யோசித்து பாருங்கள். இது பின்மாற்றம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ஜீவ கிரீடம் பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு காணொலியை மட்டும் கேட்டுட்டு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போகிறவங்களா நீங்கள் இருக்கவே கூடாது. அதோடைய சமூகத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட முதலாவது நீங்கள் அவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறவர்களாகவும், பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் பிறருக்கு அதை அறிக்கையிட்டு சாட்சியோடு நிற்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்ம வெறும் வாங்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம சாட்சி உள்ள ஜீவியம் வாழ வேண்டும். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேருக்கு நீங்க சாட்சியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல சர்வ சதா நாட்களிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் அவர் அநீதி இழைத்ததே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய இச்சையினால, நம்முடைய சொந்த விருப்பத்தினால நம்ம விழுந்து போயிருக்கிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கிடுவாங்க, சில பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு லோன் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய சுய ஆசையினால, அந்த இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில கடனென்று நிந்தை வருகிறது. இதே போலதான் பிற காரியங்களிலும் மனிதன் தன் சுய இச்சையினாலே அவனே அதுல சிக்குண்டு சோதிக்கப்பட்டு விழுந்து போகிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் எழுந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரத்தினால் அவர் உங்களை தாங்கி தேற்றி வழிநடத்தி நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது உங்கள் பாவத்தை அறிக்கைவிட வேண்டும். உங்கள் தவறுகளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை தவிர வேறொரு தேவனும் இல்லை. அவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை நேசிக்கிறது மாத்திரமல்ல,
கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில், அதாவது உங்கள் நண்பரிடத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக சாட்சியாக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறருக்கும் நீங்கள் சாட்சியாக சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்கிறது. கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்கள் உங்களை தாங்கி வழிநடத்துகிறதா இருக்கிறது. நம்மளால் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. உம்மை அன்றி வேறொரு தேவன் எங்களுக்கு இல்லையப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மீது அப்பா உடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதற்காக நன்றி அப்பா. தேவனே, நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க. அப்படி வலது கரத்தினால் அப்பா பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. மனத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்திற்கு தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் தகப்பனே. அப்பா, எங்கள் சுயங்கள் சாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சுய ஆசைகள் விருப்பங்கள் இச்சைகளை எல்லாம் ஆண்டவரே சிலுவையில் அறைகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லையே தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபர்களை அப்பா பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் அப்பா வாலிப வயதை பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீதியின் கரத்தினால் நீங்கள் சூழ்ந்து கொண்டு வழி நடத்துங்கப்பா. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற 10th 12th காலேஜ்ல ஆண்டவரே அப்பா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. ஒருவனுக்கு ஞானத்தில் குறை உண்டானால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் ஒருவரும் கடிந்து கொள்கிறவர் அல்லவே என்று சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீரே வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜெயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, அவர்களை மாத்திரமல்ல இவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய் மர கன்றுகளாக இவர்கள் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பெற்றோருக்கு நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஏற்ற வேளையில பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. காத்திருந்தது போதும் அப்பா. மனதை இழைக்க பண்ணுகிறது ஆண்டவரே. விரும்பினதை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. நன்மையை கட்டளையிடுங்க தகப்பனே. பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது தகப்பனே. நன்மையான ஈவை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. பாக்கியவதி என்று அழைக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே குழந்தைகள் எல்லாம் நீரே கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலப்பா இந்த வருடத்துல ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. உண்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. அப்பா, நெடுநாள் உடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல நீரே அற்புதத்தை கட்டளையிடுங்க. நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவாப்பா. உடைய நாமத்தில் ஒன்று நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போய் பலன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல பலனை கட்டளையிடுங்கப்பா. நீடி ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும்
கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆண்டவரே, உடைய நீதியின் கரத்தினால் ஆண்டவரே அப்பா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் விலக்கி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையில உயர்ந்து விளங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாத படிக்க முடியும் நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அப்பா அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. உடைய நோக்கம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு சத்ருவின் மறைவான கண்ணிகள் சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. கரடு முரடான பாதைகளை சீர்படுத்துங்க தகப்பனே. அப்பா யாக்கோபுக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசெல்லும் இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லா மாந்திரிக கிரியைகள் தந்திரங்கள் சத்துருக்களின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீர் எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் முன்னோர்கள் செய்த தலைமுறை சாபங்கள் ஏதேனும் இருந்தால் தயவாய் அதை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ₹1 நஷ்டம் இல்லாதபடிக்கு அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. யாரெல்லாம் வேலை கிடைக்காமல் வேலைக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ அப்பா ஏற்ற வேலையில ஒரு நல்ல வேலையில அப்பா பிள்ளைகளுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு சித்தமான இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தி அப்பா நல்ல இன்கிரிமெண்ட்ல ஒரு ஜாபை நீர் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரியை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் வியாதியோடு அப்பா அந்த வியாதியில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வலி வேதனைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் பரம தேவன் அப்பா, நீர் பரம வைத்தியராக இன்றைக்கே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் இன்றைக்கே நீர் விடுதலை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வியாதிகள் நீங்கி அப்பா முற்றும் விடுதலை பெற்றவர்களாக உடைய பிள்ளைகள் மாற கிருபை செய்யுங்க. கடன் என்ற சிறையிருப்புல சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இன்றைக்கே ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா ₹1 கடன் இல்லாதபடி அடைத்து தீர்க்கத்தக்க பிள்ளைகளுக்கு உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காத என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அப்படி தேசத்துல இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே தொலை தூரத்துல இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு நீங்க தான்ப்பா கண்மலையாக கோட்டையாக துருகமாக நீரே தகப்பனே பாதுகாப்பாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மையன்றி வேறு தெய்வம் இல்லை அப்பா. நீரே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீரே எங்களை ரட்சிக்க வல்லவர் அப்பா. நீரே எங்களை விடுதலையாக்க வல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்தித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் தங்கி தாவரிக்கட்டும் அப்பா. அதை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்ப நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. அந்த தடையின்றி உடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் 100% பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை இன்றைக்கு இப்பொழுது தகுதிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.